செய்வது வெஜிடபிள் இட்லி. இந்த சேனல் புதுசாக இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுமாரி இட்லி கட்டரா ஒன்று எடுத்துங்க. அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதை தடவிக்குங்க. இது மேலே துருவி வச்ச கோஸு எல்லாத்துலையும் அதேமாரி பண்ணிக்கோங்க. இது மிஸ் வச்சுங்க. அதுக்கு மேலே கேரட் துருவுனது இதேமாரி அதுலேயும் போட்டுங்க. ஒரு 5 இட்லி கட்டா எடுத்து வச்சுருக்கேன். அது மேலே அதேமாரி துருவிக்குங்க. இப்போ உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் இதுக்கு மேலே. பசங்க காய்கறினாவே கஷ்டப்படுவாங்க. இதுமாரி செஞ்சு கொடுங்க, சாப்பிடுவாங்க. பார்த்து கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நம்ம இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கலாம். ஏற்கனவே வீட்டில் எப்போவுமே இட்லி மாவு எல்லோரும் வச்சுருப்பீங்க. அந்த இட்லி மாவில் கொஞ்சமாக இதை ஊற்றிங்க. இதுக்கு மேலே நம்ம போட போகிறோம். இது போதும். அதேமாரி இந்த இட்லி மேலே கோஸ் போட்டுங்க. இதுமாரி பண்ணிவிட்டு லஞ்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பசங்க காய்கறி எடுத்து போக மாட்டேன்றாங்கன்னா இப்படி செஞ்சுட்டு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இது மேலே கோஸ் போட்டுங்க. இப்போ கேரட், இதுக்கு மேலே உருளைக்கிழங்கு, இப்போ இட்லி மாவு ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே லைட்டாக கேரட் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ நான் இட்லி குண்டை வச்சுருக்கேன். இப்போ நம்ம இட்லி குண்டாவில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரையும் வேகட்டும். இப்போ வாங்க இட்லி வந்துச்சா பார்க்கலாம். சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துக்குது, பஃபுன்னு வந்துக்குது. இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இட்லி ஊற்றிடுச்சு. வெஜிடபிள் இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்தது வெஜிடபிள் இட்லி. டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களை விரும்பி கொடுப்பாங்க. காய்கறினா கஷ்டப்படுவாங்க பசங்க. நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க, ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ வெஜிடபிள் இட்லி ரெடி ஆகிடுச்சு. அதை கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்துருக்குன்ட்டு. ஈஸியான டிஷ் தான் இது. நீங்கள் பசங்க ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க.